ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்டல் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெலிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி திருக்குறள் பற்றி பார்ப்போம். நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் சயின்ஸ்க்கு ஒரு கம்பெலிஷன் கொடுத்துருந்தோம். அதில் யூனிட் 8 மட்டும் 917 கொஸ்டின் இருந்துச்சு. அதில் திருக்குறள்லேருந்து மட்டும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா 170 கொஸ்டின் இருக்குது. அப்டேட் பண்ணிட்டோம். நம்ம கடைசியாக டிஎன்பிஎஸ்சியால் கனெக்ட் பட்டது வந்து அப் டு 12th டிசம்பர் வரைக்கும் ரிசர்ச் அசிஸ்டண்ட் வெட்டினரி வரைக்கும் நான் அப்டேட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணீங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். போத் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி நான் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். தனி ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. பட் இருந்தாலும் நீங்கள் பயந்தீங்கன்னா திருக்குறள் சம்மந்தமாக இருக்கிற ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின்ஸ் கம்பெரிஷன் நம்ம தரோம். ப்ளஸ் திருக்குறளில் அங்கங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th புக் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 திருக்குறள் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்த உடனே அதில் சில திருக்குறள் கடைசியில் மட்டும் ஒரு ஸ்டார் இருக்கும். அப்படின்னா அது அந்த 6th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலாண்டு பரீட்சையிலையோ அரையாண்டு பரீட்சையிலையோ முழாண்டு பரீட்சையிலையோ மனப்பாட பகுதியில் கேட்பாங்க. அதே இதுதான் நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம்லேயும் நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, அதோட அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க போதும். இவ்வளோ தான் திருக்குறள். எனிவே இந்த 170 கொஸ்டினை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இதுதான் ரீசெண்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, உடுக்க இழந்தவன் கை போல், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த நட்பை பற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் இருக்கும் நிறையா கொஸ்டின்ஸ். அதனால் நீங்கள் பாருங்கள். எனிவே ஃபஸ்ட்டு குரூப் 4 தான் வருது, அடுத்தது குரூப் 1, அதுக்கடுத்து என்னங்க குரூப் 2. ஸோ நல்லா கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் வந்து 3 இதுலேயுமே கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு குரூப் 4 எழுதி உங்களுக்கான ஒரு போஸ்ட்டை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக எனக்கு குரூப் 4 கிடச்சிரும் அப்படின்னு. அடுத்தது குரூப் 1லேயோ குரூப் 2 2Aலேயோ இந்த வருஷம் உள்ளே போக பாருங்கள். சரிங்களா? அடுத்த வருஷம் நம்ம குரூப் 1, இந்த வருஷம் குரூப் 1 கிடச்சா ஓகே, அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் இயர் குரூப் 1. சரிங்களா? பட் இனிமேல் குரூப் 4 அண்ட் குரூப் 2 அண்ட் 2Aவை விட்டுறாதீங்க. சரிங்களா? இது உங்களுக்கு கிடைச்ச அரிய வகை வாய்ப்பு. கண்டினியூஸாக வருது, அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட தேவையில்லை. ஒரு 6 மாதம் அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் படித்தா கூட போதும்.